வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெனோ எக்ஸாம் எழுத போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸ். எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மள இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஹார்ட் வேர்டு ஏதாவது வந்துடுச்சு, நமக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் எதுவும் தெரியாமல், மதிப்பிற்குரிய ஐயா அந்த மாதிரி எதுவும் ஸ்டார்ட் ஆகாமல், நமக்கு ஃபெமிலியர் இல்லாத வேர்ட்ஸு வேறு ஏதாவது ஒரு ஹார்ட் வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்துலையே தடமாறிடுவோம். ஓகே, இது ஹார்ட் வேர்ட்ஸு வந்துருச்சு, கொஷின் டஃப்பு போல் இருக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆகிடுவோம். அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுறதுனால நமக்கு ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடும், கை உதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா எடுத்ததுமே நமக்கு ஸ்ட்ரோக்ஸ் போட தெரியல, தெரியாத வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஸ்ட்ரோக் போட தெரியாது, கை உதற ஆரம்பிச்சிடும், அடுத்தடுத்து ஸ்ட்ரோக்ஸ் போட வராது. ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஹார்ட் வேர்டு வருது அப்படின்னா அந்த ஹார்ட் வேர்டு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? அந்த வார்த்தை திரும்ப அந்த பேசேஜில் வரும். அப்போது ஏதாவது தெரியாத வார்த்தை, பெரிய வார்த்தை, கஷ்டமான வார்த்தை வருது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் அந்த வேர்டோடைய ஃபஸ்ட் லெட்டரோ இல்லை செகண்ட் ஒரு 2 லெட்டரோ சேர்ந்தாப்பில் நீங்கள் எழுதிட்டு அடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் வரப்போகுது. நீங்கள் இதுவே ஸ்ட்ரோக்ஸ் போட தெரியலன்னா அதுக்கு ஸ்ட்ரோக் போட ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்தடுத்த வேர்ட்ஸுக்கான ஸ்ட்ரோக்ஸ் நம்மளால் போட முடியாது. ஸோ ஒரு வார்த்தைக்கு ஸ்ட்ரோக் போட போயிட்டு ட்ரை பண்ண போயிட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஸ்ட்ரோக்ஸு போட முடியாமல் ஆகிடும். அதனால் புதுசாக ஒரு வார்த்தை காதில் கேட்குறீங்க அப்படின்னா அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரோக் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அந்த வார்த்தையில் ஒரு 2 லைன் 2 வார்த்தை 2 வேர்டை எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு 2 லெட்டரை எழுதிடுங்க. 2 லெட்டர் எழுதிட்டு அடுத்து நீங்கள் பாட்டுக்கு எழுத போயிடுங்க. சரி, ஓகே, ஹார்ட் வேர்டாக இந்த ஒரு வார்த்தை தான் ஹார்ட் வேர்டு அப்படின்ட்டு அடுத்தடுத்து எழுத போயிடுங்க. ஒரு 10 வார்த்தை ஹார்ட் வேர்டு வருது, அப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, அந்த 10 வார்த்தையுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் இல்லை ஒரு 2 லெட்டர் சேர்ந்தாப்பில் எழுதி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க. அந்த ஹார்ட் வேர்டு 10 லெட்டர் உங்களுக்கு தெரியவே இல்லை, தெரியாமல் கூட போட்டோம், மீதி இருக்க எல்லா வார்த்தையுமே நீங்கள் எழுதிட்டு அதை கரெக்டாக நீங்கள் ரிட்டன் எடுக்க தெரிஞ்சிட்டாலே நீங்கள் பாஸ் பண்ணுருவீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு புதுசாக ஸ்ட்ரோக் போடுறதோ இல்லை தெரியாத வார்த்தையை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டோ அந்த 7 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. நமக்கு எக்ஸாம் நம்ம ரிட்டன் எடுக்கிறது வேணால் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக இருக்கலாம். ஆனால் அந்த 3 மணி நேரத்தை டிசைட் பண்ணுறதே அந்த 7 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 7 மினிட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஹார்ட் வேர்ட் வந்தால் வரட்டும், ஹார்ட் வேர்ட்ஸ் இருந்தால் கூட இருக்கட்டும், ஒரு 10 வார்த்தை வரப்போதா அது இல்லாமல் மீதி இருக்க எல்லாத்தையும் நான் ஒழுங்காக போட்டு எடுத்துடணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு போய் எழுதுங்க. நீங்கள் மீதி இருக்க எல்லாமே கரெக்டாக எழுதிடணும்னு மைண்ட் செட் பண்ணாலே நல்லா பண்ணிடுவீங்க.